ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி இவங்க எல்லாம் மெயின் ரைட் பண்ணிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. வெங்கட் பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். பெருசா எதிர்பார்ப்போட இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன தளபதி விஜயோட படம் இது மெயினா. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதைன்றது வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் ஸ்குவாட்லயே தான் பிரபுதேவா, அஜ்மல், பிரசாந்த் எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஸ்குவாட். அவங்க ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்றாங்க. அந்த ஆபரேஷன் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆபரேஷனால பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன், ஒரு தீவிரவாத பர்சன், அவன் தான் வில்லனு. அவன் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு நெருக்கமான ஒரு ஆளுங்களை வச்சு விஜய் பக்கம் திருப்பி விட்டு விஜய் அழிக்க பாக்குறான். ஒரு 15-18 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ஃபைனலா அந்த அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போன அந்த ஒரு டெரரிஸ்ட ஃபைனலா விஜய் போட்டு தள்ளினாரா இல்லையா, விஜய அகைன்ஸ்ட் பண்ணி ஒரு வில்லனை உருவாக்குன அந்த வில்லன் யாரு அப்படின்றதுதான் படத்தோட ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். படம் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்ட். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் கமர்ஷியல் கதை தான் அது. மெயினா அதுல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. ரொம்ப செமையா நடிச்சிருந்தாரு படத்துல. வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா டியூவல் ரோல் அவருக்கு. ஹீரோ ரோல் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு வயசான ரோல்ல ரொம்ப நல்லாவே பண்றாரு. ஏன்னா அவரோட ஏஜ்க்கு ஏற்ற ரோல் தான் அவர் எடுத்து பண்றாரு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல. அது எல்லாமே அவர் பக்காவா சூட் ஆகுது ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும். செமையா அந்த அப்பா விஜய் ரோல் பிரமாதமா பண்ணியிருந்தாரு படத்துல. அந்த மேனரிசம், அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் தளபதிக்கு சொல்லவே தேவையில்லை. தேட்டர் அப்படியே ஒரு கூஸ் பம்ப் ஆகும். அந்த மாதிரி வந்து பிரமாதமா இருந்தது. ஸ்டன் சீன்ஸா இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமா அந்த ஒரு அப்பா ரோல் பிரமாதமா பண்ணியிருக்காரு. உண்மையிலே அப்படியே எனக்கு ஏதோ அந்த ஒரு ஜான்விக் டைப்ல இருந்தது படம் பார்க்கறதுக்கு. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு அப்பா டைப் விஜய். அதே மாதிரி பையன் டைப் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா பையன் கேரக்டர் ஒன்று இருக்கு. அந்த பையன் கேரக்டர் விஜய் வந்து ரொம்ப பிரமாதமா வந்து வில்லனிசமா அவர் தான் காட்டுறாரு. டெரரா அது நிறைய இடங்கள்ல கொஞ்சம் அந்த ஒரு ஹியூமர் அதோட சேர்ந்து ஒரு வில்லனிசம். பட் அந்த கேரக்டர் உங்களுக்கு பையன் கேரக்டர் பாத்தீங்கன்னா பையன் கேரக்டர் விஜய் பாத்தீங்கன்னா பாக்குற ஆடியன்ஸ்க்கே அடிக்கணும்னு தோணும். இப்படி ஒரு வில்லனிசம் பண்றோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தளபதி பயங்கரமா பண்ணிருக்காரு ஒரு வில்லனிசம் படத்துக்குள்ள. வெங்கட் பிரபு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு அவர் அந்த ஒரு வில்லனிசம் ஸ்கில்ஸை விஜய் கிட்ட இருந்து செமையா பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி வில்லன் படங்கள் வந்து அவர் இப்பதான் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் டெவலப் ஆகி பண்ணிட்டு வராரு. ஆல்ரெடி ஆயத்த மகன் பண்ணாரு. அதுல இருந்த ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஓரளவு கொஞ்சம் என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து கொஞ்சம் காமெடியா தான் இருக்குது அந்த வில்லன் கேரக்டர். பட் இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர். அட் சேம் டைம் அந்த ஒரு ஹியூமர் இருக்க கேரக்டர். அது பிரமாதமா விஜய் பண்ணியிருந்தாரு. மெயினா 2 கேரக்டர் 2 விதமான மாடுலேஷன் ஒரு படத்துல பண்ணணுன்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. வேற வேற இடத்துல திரும்ப திரும்ப அதே ஒரே பிளேஸ்ல 2 ஷூட் எடுப்பாங்க. ஷார்ட் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு விஜய் இந்த படத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர் வந்து இதுல வந்து அந்த ஸ்குவாட்ல ஒரு மெம்பரா பண்ணிருக்காரு விஜய்க்கு ஃப்ரெண்டா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கம்பேக். அந்த கண்ணு ஒரு படம் ஹீரோவா கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. இதுவும் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்ட் ரோலா இருந்தாலும் முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவருக்கும் படத்துல. அவருக்கும் ஒரு சில மாசான ஃப்ரேம்ஸ் எல்லாம் படத்துல வெங்கட் பிரபு வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல கம்பேக். நிறைய நல்ல படங்களுக்கு அப்புறம் பிரசாந்த் பண்ணுவாருன்றது நம்பலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவரும் இந்த படத்துல வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணிருக்காரு. இதே இந்த ஸ்குவாட்ல இருக்க ஒரு மெம்பர் ரோல் தான். நல்ல நீட்டான ஒரு ரோல் தான். அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு ரோல் தான். ரொம்ப நல்லா பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அஜ்மல் அவருக்கும் இந்த படத்துல இந்த ஸ்குவாட்ல இருக்க ஒரு ரோல் அவரும் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா, லைலா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோல் பண்ணிருக்காங்க. எல்லாம் பழைய ஒரு 90s ஹீரோயின். மெயினா ஸ்னேகா ஆக்டிங் பிரமாதமா இருந்தது படத்துல. விஜய்க்கு பேரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க படத்துல. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவங்களுமே. அதே மாதிரி லைலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. பிரசாந்துக்கு பேரா பண்ணிருக்காங்க. அவங்க ரோலுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வைபவ், பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ் இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து முக்கியமான சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணிருக்காங்க. எல்லாமே அந்த வெங்கட் பிரபுவோட கேங், அந்த சென்னை 28 கேங். அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா யோகி பாபு இதுல வச்சு தான் கேமியோ பண்ணிருக்காரு. நல்லா இருந்தது அவரோட ரோலுமே. ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஜெயராமன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த ஒரு ஸ்குவாடோட ஒரு ஹெட்டா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. அவரோட கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. மெயினா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ சிவகார்த்திகேயன் பண்ணிருக்காரு. படத்துல ஒரு 3 நிமிஷம் சீன் தான் வராரு. ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அதுல ஒரு டைலாக் ஒன்று பேசுறாரு. அந்த டைலாக் நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அந்த டைலாக் படத்துல பாருங்க. பிரமாதமான ஒரு டைலாக். அந்த டைலாக் தியேட்டரே காட்டினாங்க. அது வந்து ஒரு ரியாலிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டைலாக் சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா மோகன் அவர் தான் இதுல வந்து வில்லன். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தளபதியை பார்த்தா தான் வில்லன் மாதிரி இருக்கும் பையன் தளபதியை. அது வந்து ஒரு ட்விஸ்டா நான் இப்போ உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ரிவ்யூல. பட் ஆனா அவரு வில்லனிசம் வந்து ஓரளவு நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு மோகன். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். பட் அவரும் அந்த பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ற ஒரு வில்லன் ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி த்ரிஷா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கேமியோ ரோல் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று படத்துல மட்ட சாங்குக்கு நல்லா இருந்தது. அவங்க சாங் அந்த சாங்லயே அவங்க போட்டு அந்த காஸ்டியூம் அந்த டான்ஸ் எல்லாமே பிரமாதமா இருந்தது. மெயினா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. உண்மையிலே யுவன் வந்து பிஜிஎம் கிங்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யுவன் ஃபேன்ஸ்க்கும் ஒரு காமனான ஒரு மியூசிக் லவர் இருக்கும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதமா போட்டிருக்காரு. படத்துல நிறைய இடங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சாங்ஸ் தான் அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே எடுப்படல. ஏன்னா அது வந்து சாங்ஸ் வந்து போய் நிறைய கிரிட்டிசம் வந்தது. அதே மாதிரி எனக்கு சாங் இந்த படத்துல எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஹைப்பை கொடுக்கல. தியேட்டர்ல அப்படி ஏறி டான்ஸ் ஆகிற அளவுக்கு எந்த ஒரு ஹைப்பும் கொடுக்கல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல யுவன் சங்கர் ராஜா எப்பவுமே ஒரு பிஜிஎம் கிங்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சித்தார்த்தா நுனியோட சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். நிறைய அந்த டிஏ ஒர்க் அவுட் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த
லைக் அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் கூட சேர்ந்து இந்த சினிமாட்டோகிராஃபி நம்ம பண்ணும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீன் மேட்ல பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அந்த ஸ்டன் சீன்ஸோட அந்த ஆங்கிள் ஷார்ட்ஸ் அது எல்லாமே பிரமாதம். நிறைய இடத்துல அந்த ஏரியல் வியூ ஷார்ட்ஸ் பிளஸ் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா நீட்டாகவே கொடுத்திருந்தாரு. நிறைய இடங்கள்ல ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு. ஏன்னா படம் ஒரு 70% ஃபுல் ஆக்ஷன் படம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% ஒரு படத்துல ஆக்ஷன் மட்டும் தான் இருக்குன்னா அது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பயங்கரமா பண்ணும். ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வெங்கட் ராஜனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் படத்தை ஆடியன்ஸை சீட் எஜ்ல உட்கார வைக்கணும். இப்போ 3 மணி நேரம்னாலே படம் எல்லாரும் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ற அளவுக்கு ஆடியன்ஸ் மைண்ட் செட் போயிடுச்சு. பட் இந்த படத்தை ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆடியன்ஸை சீட் எஜ்ல உட்கார வச்சு அந்த அளவுக்கு ஒரு சிம்பிள் கமர்ஷியல் கதையை அவ்வளவு நீட்டா கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆடியன்ஸ்க்கு எங்கேயுமே ஒரு லேக் இல்லாத அளவுக்கு உண்மையிலே எடிட்டருக்கு இதுல ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் நான் சொல்றேன். இந்த படத்துக்கு உண்மையாக அவரோட ஒர்க் பயங்கரமான ஒர்க். ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோக்கு அப்புறம் அவரோட ஒர்க் ஒரு பயங்கரமான ஒர்க் இதுல நான் பாராட்டுவேன். உண்மையிலே வெங்கட் ராஜன் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டேரக்டர் வெங்கட் பிரபு அவர் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ஜேர்னர் பண்ணிட்டு வருவாரு. இது அவரோட 12வது படம். சொல்லவே தேவையில்ல வெங்கட் பிரபுவோட ஜேர்னர் எப்படி இருக்குன்றது. லாஸ்ட் ஒரு 2-3 படங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி மாநாடுலாம் பயங்கரமா ஸ்கிரீன் பிளேல மிரட்டி இருந்தார் அந்த படத்தை. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஒரு சின்ன நெகட்டிவ் இந்த படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸ் தான் ஒரு நெகட்டிவாவே எனக்கு பட்டுது. பெருசா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஆகல படத்துல. ஒரு கமர்ஷியல் படங்கள்ல உள்ள சாங்ஸ் வருவா மாதிரி தான் ஒரு சில சீன்ல இருந்து படத்துக்கு சாங் லீட் எடுத்திருக்காங்க. பட் அது எதுவுமே எனக்கு பெருசா வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. பட் பாசிட்டிவான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட ஒரு ஸ்கிரீன் பிளே தான் சொல்லுவேன். ரொம்ப உண்மையா இந்த படத்தோட கதைன்றது நீங்க படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியலான ஒரு கதை தான். இந்த படத்துக்கு இத்தனால ஒரு ஹைப் கொடுக்காம இருந்தது நல்ல விஷயம் தான். அப்பதான் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. உங்களோட தாட் ஒவ்வொரு தாட் வேரியஸா இருக்கும். பட் இது வந்து ஒரு சிம்பிள் கமர்ஷியல் கதை. ஸ்கிரீன் பிளேல மிரட்டிட்டு இருக்காரு வெங்கட் பிரபு. உண்மையிலே ஒரு சின்ன கதையை வச்சுட்டு நான் எப்பவுமே என்னோட எல்லா ரிவ்யூலையும் நிறைய படங்கள் ரிவ்யூலையும் நான் சொல்லுவேன். என்னதான் சிம்பிள் கதையா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தா அந்த படம் போகும், நல்லா ஓடும் அப்படின்றது தான் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி தான் சிம்பிள் கமர்ஷியல் கதையை ஒரு 4-5 இடங்கள்ல நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்துல ஒரு 4-5 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளே. உண்மையில ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் உட்காந்து ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கல. நிறைய படங்கள் எனக்கு அந்த மாதிரி லேக கொடுத்துருக்கு. பட் இந்த படம் ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் தேட்டர்ல உட்காந்தமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே. ஒரு டீம்ல ஒரு 5 பேர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. பேர் சரியா தெரியல. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே பிரமாதமா ஒர்க் பண்ணிருக்காங்க. இவர் கூட சேர்ந்து அந்த ஒரு டீமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமே சேர்ந்து ஸ்கிரீன் பிளே ரைட் பண்ணிருக்காங்க. பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன் அந்த அளவுக்கு இருந்தது மேக்கிங். உண்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாஸ் கமர்ஷியல் ஆக்டரை வச்சு எப்படி எடுக்கணுமோ அவரோட அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவரோட அந்த ஒவ்வொரு சீன் ஃப்ரேமே வந்து ரொம்ப நல்லா நீட்டா பண்ணிருக்காரு. அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் மெயினா அந்த ஒரு பையன் விஜய் பண்ற அந்த ஒரு வில்லனிசம் அந்த மேனரிசம் வந்து அப்பா விஜயோட அந்த ஒரு மேனரிசம் ஒவ்வொரு சீனுமே இவர் என்ன டேரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணணும். ஒவ்வொரு சீனுமே சொல்லி காமிச்சு அது எப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேனா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ண முடியும். ப்ரொடியூசருமே அர்ச்சனா கார்த்திமே அவரோட ஃபேன்னு சொல்லியிருந்தாங்க. விரும்ப வந்து எல்லாம் இவங்க வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா இவருக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பக்கத்துல இருந்து பண்ணி அவரை ரசிச்ச விஷயங்கள்லாம் படத்துல வச்சிருக்காங்க. படத்துல நிறைய கேமியோஸ் இருக்கு. எஸ்பெஷலி அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்டேடியம்ல நடக்கிற சீன்ஸ் பிளஸ் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வேற லெவல்ல இருந்தது படத்துல. படத்துல மெயினா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு படத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்ப சூப்பரா அவர் அந்த கிரிக்கெட்டோட ரிலேட் பண்ணாரு படத்தை. ரொம்ப பிரமாதமா இருந்தது. நிறைய இடங்கள்ல படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே லேக் ஆகல. அதுதான் இது என்ன தவிர மிச்சம் எல்லா ஆடியன்ஸும் பாக்குற ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. பட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட எதுவுமே இல்லாம ஒரு நல்ல கமர்ஷியல் படம், ஒரு தளபதி படம் பார்க்க போறோம், நல்ல கமர்ஷியல் படம் பார்க்க போறோம்னு போனீங்கன்னா பிரமாதமான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டேஸ்ல தளபதி பண்ண எல்லா படங்களுமே நல்லா பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிருந்தாலும் நிறைய ஒவ்வொரு படத்துல ஒரு விமர்சனம் ஏதாவது குறை வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு துப்பாக்கி கத்தி இதுக்கப்புறம் எந்த ஒரு விமர்சனமே லைக் ரொம்ப ஒரு நெகட்டிவ் விமர்சனமே இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு 95% பாசிட்டிவ் விமர்சனம் எனக்கு இந்த படத்துக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். தளபதி அவரோட அந்த ஒரு எண்ட் ஆஃப் த கெரியர் இதுக்கப்புறம் அரசியல் போறாங்க. அந்த மாதிரி டைம்ல வெங்கட் பிரபு ஒரு பயங்கரமான ஒரு படைப்பு கொடுத்திருக்காரு. பிரமாதமான ஒரு காம்போ எதிர்பார்க்கவே இல்லை. காலையில நிறைய கமெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். வெங்கட் பிரபு ராக் ஆடியன்ஸ் ஷாக். அது ஏன் போட்டிருந்தாங்கன்னா வெங்கட் பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்றாருன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஐயோ இவரா பண்றாரு படம் ஏதாவது சொதப்பிட போறாரு ஒண்ணு இருக்காது. அந்த ஒரு ஹைப்பே யாருக்கும் இல்லாம இருந்து ஆடியோ லான்ச் இல்ல பெருசாக ப்ரொமோஷன்ஸ் இல்லாத போது பட் அந்த ஹைப் இல்லாததுன்றது எனக்கு இந்த படத்துக்கு நல்லதோ தோணுது. கண்டிப்பா அந்த படம் அந்த லியோ அளவுக்கு அந்த ஒரு ஹைப்பை கொடுக்கலனாலும் கலெக்ஷன் பெருசா ஆளும். பட் ஒரு 1000 கோடி போகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு 800 கோடி ஒரு 750 to 800 crores சாலிடா அந்த படம் போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு படம் தான் அது. கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். நல்ல ஒரு ஆக்ஷன் படம். தளபதி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒரு கமர்ஷியல் படங்கள்ல அதிகமா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஃபுல் ஃபிளெஜ்டு ஆக்ஷன் அதுக்குள்ள அந்த காமெடி ரூமர் எல்லாமே இருக்கும். பட் இந்த படத்துல காமெடி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் அதுலேயே தளபதி ஒரு சில இடங்கள் சின்ன இடங்கள்ல காமெடி பண்றாரு. பட் பக்கா ஆக்ஷன் படம். சிம்பிள் ஸ்டோரியா இருந்தாலும் நீட்டா பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாரோட கேஸ்டிங்குமே பிரமாதம். நிறைய பேர் படத்துல ஸ்கிரீன்ல வச்சிருக்காங்க. பட் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. உண்மையில ஒரு தளபதி ஃபேன் அந்த படம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் ட்ரீட் ஆகும். ஒரு காமன் ஆடியன்ஸா போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைனர் படம் பார்த்து ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த படம் வந்து தளபதி ஃபேன்ஸும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு காமன் ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேட்டர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரியான படம் தான் அது. அதையும் மீறி எனக்கு தெரிஞ்சு
மத்த எல்லா படத்துலயும் இதுக்கு முன்னாடி அந்த படங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன குறை சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சில இடங்கள்ல அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவரா சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் சாங்ஸை தவிர வேற எதுவுமே எனக்கு குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே எனக்கு பெருசா படல. ஆனா விஜயகாந்த் வந்து அந்த ஒரு டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருந்தது படத்துல பார்க்க. அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன குறையாவும் அதுல பட்டது சாங்கை தவிர. மற்றபடி பிரமாதமா பண்ணியிருக்காங்க படம். நல்ல ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர். கண்டிப்பா விபிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை வச்சுமே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட், ஒரு பெரிய கமர்ஷியல் படம் மக்காத்தா கொடுத்துருக்காரு. இப்போ விஜய் வச்சுமே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்துருக்காரு. பெரிய கலெக்ஷன் அடிக்கும் இது. கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தலை ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. தலை நான் யாரும் சொல்றேன், அஜித்தோட ரெஃபரன்ஸும் இருக்கு, தோனியோட ரெஃபரன்ஸும் இருக்கு. படம் பாருங்க, எல்லாருமே பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் ஒன்று இருக்கு விஜய், பொண்ணு ஒன்று சொல்லுவாங்க. அதை பாத்தீங்கன்னா தியேட்டரே எரப்ட் ஆகும். அது என்னன்றது சொல்ல விரும்பல. நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பக்கா தியேட்டர் செலிப்ரேஷனான ஒரு படம் தான் அது. கடைசியா ப்ளூ போஸ்ட் பார்த்துட்டு போங்க, நல்லா இருந்தது ப்ளூ போஸ்ட் பார்க்க படத்துக்கு. படம் எப்போ டிக்கெட் கிடைக்குதோ போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல ஸ்கிரீன்ல நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு, ஒரு 4K ஸ்கிரீன்ல RGB லேசர் இருக்கு, நல்ல ஸ்கிரீன்ல போய் பாருங்க. படம் உங்களை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். எனக்கு ஒரு பக்கா சாட்டிஸ்ஃபை, ஒரு தளபதி ஃபேனாகவும், ஒரு கிரிட்டிக்காகவும், ஒரு காமன் ஆடியன்ஸாகவும் இந்த 3 மைண்ட் செட்ல போய் தான் அந்த படம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையில நான் வந்து என்னன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு படம் ஒரு லெவல் அதிகமாக தான் இருக்கும் நான் சொல்வேன். ஏன்னா நான் பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையும் போகல. ப்ளஸ் விபி படம் ஒரு ஆவரேஜா இருக்கும் அப்படின்ற ஒரு இதோட தான் போனேன். பட் விபி பிரமாதமா பண்ணியிருக்காரு. அட் ஃபைனலி விபி ராக், ஹேட்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஷாக்டு அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 8.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு தரமான ஒரு படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. மெயினா இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ், இந்த பப்ளிக் ரிவ்யூவர்ஸ் சொல்றாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அதுவும் ஒரு ஒப்பீனியனா நிறைய பேர் வச்சுப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது அது ஒரு பக்கா தியேட்டர் வாட்ச். அது உங்களை எந்த இடத்துலயும் அது வந்து டிசப்பாயின்மெண்ட் எனக்கு பண்ணாது அப்படின்றது என்னால கொடுக்க முடியும். ஒரு கேரக்டரான நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபிலிம். இந்த படத்துல வேற லாஜிக் அது இது பெருசா எதுவுமே பார்க்காம ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு கமர்ஷியல் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தளபதியோட ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மாஸ் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைனர் இந்த படம் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனது, ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. இது அந்த ஒரு பழைய தளபதியை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர் அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்ன்றது கோலிவுட்ல. இந்த படம் கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் அடிக்கும். அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு போய் கலெக்ஷன் அடிக்குதுன்றது. எனக்கு ஒரு பக்காவான ஒரு டேவா இருந்து ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வருஷத்துல ஒரு சில நல்ல படங்கள் தான் வந்தது. அதுல இது ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.